ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஹெல்த்தியான தட்டைக்காயை யூஸ் பண்ணி பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தட்டைக்காயின்னு சொல்லுவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கங்க. ஆயில் ஹீட் ஆனது கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் ஒரு பல்லாரி பெருசு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா 2 பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து எல்லாம் வணங்கி வரதுக்கோசரம் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளவு சேர்த்திக்கிங்க. இப்போ இதை நல்லா வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டைக்காயை சேர்த்திக்கலாம். தட்டைக்காய் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸுக்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் வந்து அதில் இறங்கையில் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தட்டைக்காவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம். அதில் தட்டைக்காயில் உப்பு பிடிக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலேயே வணக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது, கம்மியாக சேர்த்துனா அடி பிடிச்சிடும். இப்போ கரெக்டான பதத்தில் சேர்த்தணும் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சேர்த்திருக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியாது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடிப்பிடிக்காத அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரசத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.